ஒரு மெசேஜ் தான், ஆனா அது ஒரு காதல முடிச்சு விட்டுச்சு. அனன்யா அவளோட போனை பார்த்துக்கிட்டு இருந்தா. கை குலுங்குது, கண்களில் கண்ணீர் நின்று கொண்டிருந்தது. அர்ஜுன் அனுப்பிய அந்த ஒரு மெசேஜ், மேபி வி நீட் அ பிரேக். அவளோட மனசு உடைந்து போச்சு. பிரேக்கா? இவ்வளோ நாள் காதலுக்கு பிறகு இதுதானா முடிவுன்னு அவ நினைச்சா. ஒரு நிமிஷமும் யோசிக்காம அவ ரிப்ளை பண்ணிட்டா, சரி நான் புரிஞ்சுக்கிட்டேன், குட் பை. அதுக்கப்புறம் அவ போனை ஆஃப் பண்ணிட்டா, அவ சொல்ல வரத கேட்காமலே. ஆனா அங்க அர்ஜுன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான் தெரியுமா? அவன் முழு மெசேஜ் இதுதான், மேபி வி நீட் அ பிரேக். இந்த எல்லா ஸ்ட்ரெஸ்ல இருந்தும் கொஞ்சம் அமைதியான இடத்துக்கு போயிடலாம். அவர் இன்னும் டைப் பண்ணிட்டு இருக்கும்போதே அவளோட குட் பை மெசேஜ் வந்துருச்சு. அவன் குழப்பமா இருந்தான், இது என்னடா நடந்துச்சுன்னு. நாள்கள் கடந்து போச்சு, வாரங்கள் ஆகிடுச்சு. அவர்களுக்குள் இருந்த அந்த சைலன்ஸ் ஒரு பெரிய சுவரா மாறிடுச்சு. ஒரு நாள் அனன்யா அவளோட கேலரிய திறந்தா. அவர்களோட சந்தோஷமான நினைவுகள், சிரிப்பு, காதல். அவளுக்கு சந்தேகம் வந்துச்சு, நான் தவறா புரிஞ்சுக்கிட்டேனான்னு. அதே நேரம் அர்ஜுனும் அந்த ஒரு மெசேஜ மீண்டும் மீண்டும் படிச்சுக்கிட்டு இருந்தான். நான் ஏன் உடனே கால் பண்ணலன்னு வருத்தப்பட்டான். ஒரு முழுமையில்லாத வாக்கியம், ஒரு அவசரமான முடிவு, இரண்டு உடைந்த மனசுகள். சில சமயம் காதல் உணர்வுகள் இல்லாததால முடிவதில்லை, புரிந்து கொள்ளாததால தான் முடிகிறது.